Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Volume 2 Exercise 7.3ல Question number 8 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் Volume 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல 1 minus cos x by 1 plus cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது டைரக்டா டிவிஷன்ல இருக்கு. நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரடக்ஷனோட வீடியோல நம்ம இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கிளாஸ்ல. இதுல பாருங்களேன், 1 minus cos x அப்படின்னு இருந்தா அதை 2 sin squared x by 2ன்னு எழுதிக்கலாம். 1 plus cos x இருந்தா அதை 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். இந்த கொஸ்டின் இப்படி இருக்கு நம்ம கிட்ட. ஸோ which is equal to integration of 1 minus cos xன்னு இருந்ததுனால இதை வந்து 2 sin squared x by 2 அப்படின்னும், டினாமினேட்டர்ல இருக்க 1 plus cos x வந்து 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து with respect to dx இருக்கு. இந்த 2 இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். sin x by cos x வந்து tan x அப்படின்னு சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து tan squared x by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்க with respect to dx இருக்கு. tan squaredக்கு டைரக்டா இன்டகிரேட் ஃபார்முலா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ tan வந்து சீக்கண்ட்டுக்கு மாத்திக்கலாம். ஏன்னா சீக்கண்ட்டுக்கு நமக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா வந்து 1 plus tan square தீட்டான்னு வந்துச்சுன்னா நம்ம அதை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுவோம். கிளாஸ் 10ல நீங்க இதை ஐடென்டின்னு படிச்சிருக்கீங்க. இப்போ tan square தானே வேணும். +1 அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், -1 ஆயிடும். அப்போ tan square தீட்டா நீங்க அது இருந்துச்சுன்னா அதை நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு எழுதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் tan squared x by 2ன்னு இருந்துச்சு. அந்த ரூல் படி secant squared x by 2 minus 1 with respect to dx கிடைக்குது. இப்போ இதை தனி என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant squared x by 2 dx minus integration of 1 into dx கிடைக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் secant squared x ஓட ஃபார்முலா tan x உங்களோட இன்டகிரேஷனோட பேசிக் ரூல். வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் இருந்தால் நம்ம அதை xன்னு எழுதுவோம், பக்கத்தில் ப்ளஸ் c வரும். ஸோ இங்கே secant squared x by 2 இருக்கு. நம்ம இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு tan x by 2 அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இது வெறும் x இருந்தால் அப்படியே விட்டுக்கலாம். ஆனால் x by 2 இருக்கு. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 1 by 2 வரும்ல, அந்த 1 by 2 இங்கே டினாமினேட்டரில் எழுதணும். டிஃபரன்ஷியேஷனில் மல்டிபிள் எழுதுவோம்ல, இன்டகிரேஷனில் டிவிஷனில் எழுதணும். அதான் வித்தியாசம். இப்போ எக்ஸே இல்லை 1 into dxன்னு இருக்குது. அப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது x வரும். பக்கத்தில் இங்கே ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். டிவைடில் இருக்க 1 by 2 மேலே எடுத்துகிட்டு போனால் 2 by 1 ஆகும். அப்போ 2 times tan x by 2 minus x plus c அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன்டகிரேஷன் ஆஃப் cos x by 1 plus cos xன்னு இருக்கு. ஸோ டிவிஷனில் இருக்கு பேட்டர்ன். ஒரு டினாமினேட்டரில் பைனாமியல் இருக்கு. இதை தனித்தனியாக அப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். மேலே வந்து cos x இருக்கு. cos xக்கு வந்து இந்த 3 ஃபார்மேட் இருக்கு நம்ம கிட்ட. cos squared x by 2 minus sin squared x by 2 எழுதலாம், இல்லை sin ஃபார்ம்ல எழுதலாம், இல்லை cos ஃபார்ம்ல எழுதலாம். கீழே வந்து cos ஃபார்ம் மட்டும் தானே இருக்கு. ஏன்னா 1 plus cos x இருக்கு. ஏன்னா 1 plus cos x நம்ம 2 cos squared x by 2 நம்மளால எழுத முடியும் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற இந்த காஸோட ஃபார்மேட்டும் 1 plus cos xக்கு இந்த ஃபார்மேட்டும் எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ cos xக்கு பதிலாக 2 cos squared x by 2 minus 1 அப்படின்னும், டினாமினேட்டரில் இருக்க 1 plus cos xக்கு பதிலாக 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து இன்டகிரேஷன் சைன் இருக்கு. இப்போ வந்து மேலே பைனாமியல் வந்துருச்சு, கீழே வந்து ஒரு டேர்ம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2 cos squared x by 2 by 2 cos squared x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே minus 1 by 2 cos squared x by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே வந்து with respect to dx இந்த 2 கேன்சல் ஆகிடும். cos x by 2 cos x by 2க்கு கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இங்கே ஒரு 1 by 2 இருக்கு. 1 by cos squaredன்றதை மேலே எடுத்துகிட்டு வரும்போது இது என்னவா மாறிடும், secant squared x by 2 சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே வந்து with respect to dx. ஸோ இது 1, இது வந்து மைனஸ் ஆஃப் ரெண்டு பேருமே வந்து நார்மல் இன்டகிரேஷனில் இருக்காங்க. ஸோ இவங்களே இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ 1 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் அந்த ஹாஃப் அங்கே இருக்கு. secant squared x by 2 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு போன சம் மாதிரியே tan x by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். திருப்பி x by 2ல இருந்து ஒரு 1 by 2 வரும். அந்த 1 by 2 நம்ம டினாமினேட்டர்ல எழுதணும். அப்புறம் பக்கத்துல பிளஸ் சின்னு போடணும். 1 by 2 வந்து மேலே எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 by 1ன்னு எழுதியும் கேன்சல் பண்ணலாம். இல்லை மேலே ஒரு 1 by 2 இருக்கு, கீழே ஒரு 1 by 2 இருக்கு, அப்படியும் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ x மைனஸ் tan x by 2 பிளஸ் சி அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போறோம். இன்டகிரேஷன் ஆஃப் sin power 4x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ பவர்ல டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல டைரக்டா நம்ம அவங்களை இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். sin பவர் 4க்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இல்ல. இது முதல்ல இன்ட்ரோடக்ஷன் நம்ம இந்த எல்லா ஃபார்முலாவும் பார்த்திருக்கோம் இல்லையா? இல்ல நம்ம கிட்ட பாருங்களேன் sin ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா இருக்கு. அதனால sin பவர் 4 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா sin ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். sin ஸ்கொயர்டு x த ஹோல் ஸ்கொயர்னா sin பவர் 4ன்னு தான் அர்த்தம். ஏன்னா sin ஸ்கொயர்டுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. அதனால இப்படி பிரிச்சுட்டு sin ஸ்கொயர்டு என்னன்னு எழுதிடலாம்னா 1 minus cos 2x by 2 அப்படின்னு எழுதிடலாம். 1 minus cos 2x by 2 இங்க மேல ஒரு ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க. இங்க வந்து dx. ஏன்னா இந்த sin ஸ்கொயர் xக்கு தான் ஃபார்முலா வந்திருக்கு. இங்க இருக்கிற ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. sin ஸ்கொயர் x தேவைப்படுச்சுன்னா 1 minus cos 2x by 2 போனோம். அதே மாதிரி cos ஸ்கொயர் தேவைப்படுச்சுன்னா 1 plus cos 2x by 2 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டேர்ம். இதுல இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்கு, டினாமினேட்டருக்கும் இருக்கு இல்லையா? அதனால இன்டகிரேஷன் ஆஃப் 1 minus cos 2x the whole square டினாமினேட்டர்ல 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வந்திருக்கும். இங்க dx அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 4 வந்து வெளில எடுத்து போட்டுறலாம். ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் 1 minus cos 2x the whole squared இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஆக்சுவலா a minus b the whole squared மாதிரி இருக்கு. அப்ப a squared plus b squared minus 2ab அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஸோ அதான் எழுத போறோம். ஸோ a squared plus b squared minus 2ab 2 into 1 into இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுல வந்து இது நார்மல் டேர்ம் 1, இதுவும் cos 2x நார்மல் டேர்மா தான் இருக்கு, இன்டகிரேட் ஆயிடும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்கொயர் இருக்கு பாருங்களேன். இது cos ஸ்கொயர்ட் x பேட்டர்ன்ல இருக்கு. cos ஸ்கொயர் 2x தான் இருக்கு. ஆனா cos ஸ்கொயர்ட் ஆஃப் x இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இந்த இடத்துல x க்கு பதிலா மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க? 2x ன்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே ஸ்கொயர் ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இன்டகிரேட் பண்ணக்கூடாது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல. அதனால இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வெளியே இருக்க 1/4 அப்படியே இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 பிளஸ் இந்த cos ஸ்கொயர் 2x எடுத்துட்டு 1 பிளஸ் cos 2 டைம் 2x by 2 அப்படின்னு எழுதணும். ஏன்னா இங்க வெறும் x இருந்தா இங்க 2x வரும். இங்க ஆல்ரெடி 2x இருக்கு. அதனால 2 டைம் 2xன்னு வந்திருக்கும். 2 டைம் cos 2x இங்க அப்படியே இருக்கு. இங்க வந்து with respect to dx அப்படின்னு போட்டுடலாம். இந்த 2 வந்து இவங்களுக்கு ஏன்னா இப்படி டிவிஷன்ல வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால இந்த 2 இதுக்கு தனியா பிரிச்சுக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் 1 பிளஸ் 1/2 பிளஸ் இது வந்து cos 4x by 2ன்னு வந்துரும். cos 4x by 2 இங்க வந்து 2 டைம் cos 2x அப்படின்னு இருக்கு with respect to dx. இப்போ நார்மல் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் இந்த 1ம் இந்த 1/2 நார்மல் நம்பர்ஸ்ல இருக்காங்க, அவங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 1s are 2, 2 plus 1 3. நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்றோம். ஸோ இங்க வந்து 3/2 பிளஸ் இந்த cos 4x by 2 அப்படியே இருக்கு மைனஸ் 2 டைம் cos 2x dx. ஸோ இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக என்ன பண்ணிக்க போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 3/2 வெளில எடுத்துட்டா வெறும் dx இன்டகிரேட் ஆகும். இதில் 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா cos 4x dx இன்டகிரேட் ஆகும். இதில் மைனஸ் 2 வெளியில எடுத்துட்டோம்னா cos 2x வந்து இன்டகிரேட் ஆகும். இதை கண்டிப்பாக இப்படி எழுதி காமிக்கணுமானா இல்லை, எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே இங்கே இன்டகிரேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதனால புரியணும்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். 1/4 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3/2 dx பண்ண வெறும் x வந்திருக்கும். ஒரு 1/2 இருக்கு. cos 4x பண்ணும்போது sin 4x 4xல இருந்து ஒரு 4 வந்திருக்கும். மைனஸ் 2 அப்படியே இருக்கு. cos 2x இன்டகிரேட் பண்ணா sin 2x 2xல இருந்து ஒரு 2 வந்திருக்கும். இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இந்த 2 என்னவா இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். இந்த வெளியில இருக்க 1/4 உள்ள எடுத்துட்டு போயிருங்க. ஸோ 1 3s are 3, 4 2s are 8. இந்த 4ம் இந்த 2ம் இங்க ஒரு 4 இருக்கு பாருங்க, மல்டிபிள் பண்ணா 32. அப்புறம் இந்த 4ம் இங்க வந்து 1 தான் இருந்துச்சு, அதனால இங்க 4 அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அதே பேட்டர்ன்ல cos பவர் 4 கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஸோ பவர் 4க்கு நம்ம கிட்ட டைரக்டா ஃபார்முலா இல்லையே, ஸ்கொயர் ஃபார்முக்கு மாத்திக்கலாம். நம்ம cos பவர் 4ன்றத cos ஸ்கொயர் 2x the whole squared அப்படின்னு எழுதிக்கோங்க. cos ஸ்கொயர்ட் xக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இதான் நம்ம போன சம்ல யூஸ் பண்ணோம் இல்லையா? 1 plus cos 2x by 2 அதான் அப்ளை பண்ண போறோம். ஆனா இங்க xக்கு பதிலா இந்த இடத்துல 2x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல xக்கு பதிலா நம்ம 2x அப்படின்னு போடுவோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 plus cos 2 டைம் 2x அப்படின்னு வந்துருவீங்க. டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இங்க with respect to dx ன்னு போட்டாச்சு. இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்கு, டினாமினேட்டருக்கும் இருக்கு இல்லையா? அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 1 plus cos 4x ன்னு இருக்கீங்க. பவர்ல இங்க ஒரு ஸ்கொயர், டினாமினேட்டர்ல 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்க with respect to dx. இந்த 4 வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம். 1/4 ஆஃப் இன்டகிரேஷன். இதை பார்த்தா a plus b the whole square மாதிரி இருக்கு பாருங்க.
அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் 2 டைம் காஸ் 4x dx. ஸோ இதில் திருப்பி இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபார்ம் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பதிலாக திருப்பி இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ 1/4 அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருந்ததுனால 1 ப்ளஸ் காஸ் 2x, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 4x இருக்குது. அப்போ இங்கேயும் 2 டைம் 4x/2 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை நார்மல் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. இங்கே ஒரு 2 டைம் காஸ் 4x இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வந்து dx. இந்த 2 இங்கேயும் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப் 1 ப்ளஸ் இது வந்து 1/2 ப்ளஸ் காஸ் 8x/2 ப்ளஸ் 2 டைம் காஸ் 4x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதில் வந்து இந்த 1ம் 1/2 வந்து நம்பர்ஸ். அப்போ இவங்களை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 ஆஃப், ஸோ 3/2 இவங்க எல்லாருமே தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 3/2 dx தனியாக எழுதிக்கலாம். அடுத்து இவங்களுக்கு தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 1/2 வெளியே எடுத்துட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 8x dx ப்ளஸ் இவங்ககிட்ட 2 வெளியில் எடுத்துட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 4x dx இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க. ஸோ வெளியே இருக்க 1/4 அங்கேயே தான் இருக்கு. உள்ள வந்து 3/2x ப்ளஸ் இங்கே ஒரு 1/2 இருக்கு. காசை பண்ணும்போது sin 8xன்னு வந்திருக்கும். திருப்பி 8xலேருந்து ஒரு 8 கிடச்சிருக்கும். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். காஸ் 4x இன்டெகிரேட் பண்ணும்போது sin 4x டினாமினேட்டரில் ஒரு 4 வந்திருக்கும். பக்கத்தில் வந்து ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் கேன்சல் பண்ண முடியிற டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1s ஆர், இது 2s ஆர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த 1/4 உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 4 2s ஆர், இங்கே டினாமினேட்டர் 8 ஆயிருக்கும். இங்கே 8 2s ஆர் 16 இருக்குது. 16 4s ஆர் 64. அப்புறம் இங்கே 4 இந்த 2 மல்டிபிள் பண்ணால் 8ன்னு வந்திருக்கும். இப்படி எழுதி உங்கள் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.